வெல்கம் டு ஹரிதா ஹோம் ஸ்டைல். நாம இன்னைக்கு ஒரு சாம்பார் பொடி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் இன்கிரீடியன்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன், உங்களுக்கு நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம வறுக்கிற ஒரு ஒரு பொருளும் மிதமான தீயில வச்சு தாங்க பண்ணணும். தோரம்பருப்பு ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து உளுத்தம்பருப்பு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து கடலைப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து அரிசி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் வெந்தயம், இதையும் ஏற்கனவே பேன் சூடா இருக்கிறதால உடனே இது ரோஸ்ட் ஆயிடுங்க. அடுத்து சீரகம், பேன் ஏற்கனவே ஹீட் ஆயிருக்குங்க. இந்த ஹீட்லயே இந்த சீரகம் பொரிஞ்சு வந்துடுங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு இதை கொஞ்ச நேரம் ஆற விடுவோங்க. அதுக்கப்புறம் ஆறிடுச்சுங்க. இது ஒரு மிக்ஸி ஜார்ல முதல்ல சீரகமும் பருப்பு வகைகளையும் தனியாவையும் போட்டு நான் ஒரு பல்ஸ் கொடுத்துட்றேங்க. கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இது கூட காஞ்ச மிளகா இதையும் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துடலாங்க. நல்லா பல்ஸ் பண்ணிட்டேங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பெருங்காயமும் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அவ்வளவுதாங்க, வீடே மணக்கிற மாதிரி ஒரு சாம்பார் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஹரிதா ஹோம் ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.